வீட்டுக்குள்ளே போனால் சோகமாக இருக்கும், வெளியே வந்தால் ஒரே நகைச்சுவையாக இருப்பேன் நான். எங்கள் அம்மா என்னை பார்த்து ரொம்ப சிரிப்பாங்க. ஒவ்வொரு நகைச்சுவை படத்தையும் பார்த்து அவங்கள நல்லா சிரிக்க வச்சேன். அதுக்கப்புறம் நல்லா சிரிச்ச முகத்தோட எங்கள் அம்மா ரொம்ப நகைச்சுவை உணர்வுள்ளவர். எங்கள் அப்பா எங்கள் அம்மா ரொம்ப வறுமையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் 7 பிள்ளை. என்னுடைய மனைவி நல்ல நகைச்சுவை சிந்தனையாளர். அவங்க கிராமம், அவங்க பேர் விசாலாட்சி. எங்கள் அம்மா பேர் பாப்பா என்ற சரோஜினி. எங்கள் அப்பா பேர் நடராஜன். இப்படி ஒரு குடும்பம். எங்கள் அம்மா பட்ட கஷ்டத்தை பூராமே நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துறேன். அப்படி ஒரு காலகட்டம் இருக்கிறது தான் எனக்கு புதுசாக எனக்கு சினிமா வாய்ப்பு கிடைச்சி தேவர் மகனில் என்னுடைய ஃபீலை காட்டினேன். அந்த தேவர்மனுக்கு பின்னால் என்னுடைய மனசில் இருக்க வழியெல்லாம் இந்த படத்தில் சொல்ல வச்சது என்னுடைய அன்பு சகோதரன் மாரி செல்வராஜ் தான். இந்த மாமன்னன் படத்தில் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பிள்ளையா இருந்தாலும், ஒரு தகப்பனா இருந்தாலும், ஒரு தாயா இருந்தாலும், அந்த குடும்பத்துக்குள்ள என்னென்ன நடக்குங்கிற அந்த வழியை என்னோட ஒரு சின்னவர் தான். இந்த வயசில் அவர் எவ்வளவு அனுபவிச்சிருப்பாருங்கிறத அவர் ஒவ்வொரு காட்சியிலையும் சொல்கிறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு என்னுடைய புருவம் உயர்ந்துச்சு. எங்கள் அம்மா கஷ்டத்தை எடுத்து போராடினவ என் தாய். அந்த குடும்பத்தில் நான் ஒரு நகைச்சுவை நடிகனாக வெளியே வந்த காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஜீன் தான், எங்கள் அப்பாவுடைய ஜீன் தான். எனக்கு இப்படி கஷ்டப்பட்டு வந்தவன் நான். எங்கள் அம்மாவோட எங்கள் அப்பா பெரிய நகைச்சுவை சிந்தனையாளர் அவர். எங்கள் அம்மா என்னை பார்த்து ரொம்ப சிரிப்பாங்க. கடைசி காலங்களில் என்ன ஆச்சுன்னா, எங்கள் அம்மாவுக்கு ஒவ்வொரு நகைச்சுவை படத்தையும் பார்த்து அவங்கள நல்லா சிரிக்க வச்சேன். சிரிக்க வச்சது இல்லாமல் இடைக்காலத்தில் சினிமா வாய்ப்பு எனக்கு பல நல்லவங்கனால எனக்கு தடுக்கப்பட்டுச்சு. ரொம்ப கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி இப்படி வச்ச புண்ணியவாங்களுக்கு அங்கே ஒரு நன்றி சொல்லணும். அந்த நேரங்களில் எங்கள் அம்மாவை போய் ரொம்ப அழகாக லைவில் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தினேன். அதுக்கப்புறம் நல்லா சிரிச்ச முகத்தோட எங்கள் அம்மா அந்த ஆசீர்வாதம் இன்னும் இருக்கனால தான் இன்னைக்கு மாமன்னன் ஒரு படத்தில் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து மாரி செல்வராஜ் மூலியமா, உதயநிதி சார் மூலியமா இன்னைக்கு உங்க முன்னால் நிற்கிறேன். அதுக்கு இன்னைக்கு ஒரு அவார்டு கிடைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு எண்டே கிடையாது. அது உங்களுடைய ஆசீர்வாதம், மக்களுடைய ஆசீர்வாதம், ரசிகருடைய ஆசீர்வாதம், எங்க அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம், என் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம். இன்னைக்கும் உங்க முன்னால இன்னைக்கு நிக்கிற காரணமே உங்களுடைய ஆசீர்வாதம் தான். இந்த படத்தை ரொம்ப அந்த அளவுக்கு பெரிய வெற்றி கொடுத்து எல்லா மக்களையும் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு டைரக்டர் மட்டும் இல்ல, அன்பு சகோதரர் உதயநிதி சார் அவர்கள் ரெட் ஜெயின்ல இந்த படத்தை பெரிய ஹிட் கொடுத்து பெரிய பொருட்செலவு பண்ணி இந்த படத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து மிகப்பெரிய புகழுக்கு இந்த படத்தை கொண்டு போனதுக்கு உதய் சார் ஒரு பெரிய காரணம். மாரி செல்வராஜ் கிட்டத்தட்ட நான் தான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, ஒரு பழைய டைரக்டர், ஒரு பீம்சிங்கு, ஏபி நாகராஜன், இந்த மாதிரி எல்லா குடும்பத்திற்கு கஷ்டத்தையும் தன்னுடைய வழியை இந்த படத்தில் அழகா ஒரு 30-40 டைரக்டருக்கு உள்ளக்கூடிய அந்த ஃபீல் அவர் ஸ்பாட்டில் பார்த்தேன். அதில் உழைச்ச அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் உயிரை கொடுத்து வேலை பார்த்தாங்க. மாரி சார், ஒரு சில வார்த்தைகள் நீங்க to be working with the legend himself, அவர் கூட பயணித்தது என்ன சொல்றது, கனவு மாதிரி தான் அவர் கூட ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு ஆளை பார்த்து அது மனசுக்குள்ளேயே ஊறி போய் தினந்தோறும் வீட்டில் எல்லாருமே அதை பற்றி பேசி 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 ஸ்கூலில், வீட்டில், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் ஒரு ஆளை பற்றி ஈஸியாக பேச முடியும், ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். அப்படிங்கும்போது சினிமான்னு ஒன்று புரியறதுக்கு முன்னாடியே, நம்ம சினிமான்னு டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வடிவேல் சாருக்கும் நமக்கு ஒரு நெருக்கம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறதுக்கு முன்னாடியே, சினிமாவை பற்றி தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கும் வடிவேல் சாருக்கும் பெரிய நெருக்கம் வந்துடுச்சு. அன்னையிலேருந்து நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம், எத்தனையோ நாள் டெய்லி பார்த்துட்டே இருக்கோம். எந்த ஸ்கிரிப்ட் எழுதினாலும், அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஸ்கிரிப்ட் எழுதினாலும் ரொம்ப டிவைனாக மனசுக்கு நெருக்கமாக இருக்க ஒரு கேரக்டரை இது வடிவேல் சார் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் தோணும். ஏன்னா நகைச்சுவையை பிரதானமாக இல்லாட்டா கூட என்னோடய கதைகளில் இருக்கக்கூடிய அந்த பெயினை, அந்த வலியை, அந்த பொலிட்டிக்கலை கடத்துறதுக்கு
ரொம்ப இயல்பாக நிஜமான மனிதர்கள் இருந்தால் பெட்டராக இருக்குமேன்னு தோணும். அப்படி நிஜமான மனுஷங்களை தேடுவோம்ல, அதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து அவர் தான். அது பெரியர் பெருமாள் ஆகட்டும், பெரியர் பெருமாள் அப்பா கேரக்டருக்குமே நான் அவரை யோசித்தேன். அப்போ கர்ணனில் ஏமன் கதை கேரக்டருக்கு யோசித்தேன். அப்புறம் வந்து மாமன்ட்ட உதயசாட்ட சொல்லும் போதே நான் வந்து இது வடிவேல் சார் பண்ணால் இந்த படத்தை பண்ணுவோம், இல்லைன்னா வேற கதை பண்ணுவோம். ஏன்னா இது வடிவேல் சார் பிரத்யேகமாக வடிவேல் சார் மாதிரி ஆள் பண்ணணும், அதுதான் நல்லா இருக்கும்னு சொல்லி வடிவேல் சாரை ட்ரை பண்ணோம். ஏன்னா நமக்கு வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது என்னன்னா ஒரு பெரிய பயம் இருந்துச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு அவ்வளோ பயமாக இருக்கும். அந்த பயத்தை இப்படி சிரிச்சிட்டு இருந்தேன்ல, இந்த மாதிரி முதல்ல பேசி நான் முதல்ல யார் அவருக்கு, நான் அவரை என்னவா பார்க்குறேன், அவரை என்னவா எனக்குள்ளே இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு கன்வே பண்ணிவிட்டு, நான் என்ன கேள்வி கேட்டாலும், நான் என்ன கரெக்ஷன் சொன்னாலும், நான் எவ்வளோ டேக் போனாலும் என் மேலே கோபமும் வருத்தமும் வராத மாதிரி முதல்ல ஒரு செல்ல நாய்க்குட்டியாக மாறி காலுக்குள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட வேலை வாங்க ஆரம்பித்தேன். ஏன்னா நல்லா தெரியும், எல்லாரும் அவ்வளோ ரசிச்சிருக்கோம்ல. அப்படி மாறினதுனால நான் என்னெல்லாம் கேட்டனோ, நான் எவ்வளோ நேரம் எடுத்து கேட்டனோ, எவ்வளோ மெனக்கெட்டு கேட்டனோ, எவ்வளோ நேரத்துக்கு கூப்பிட்டனோ, எல்லா நேரமும் வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி சொன்னால் அது ஆச்சரியப்படுற மாதிரி நடித்து கொடுத்தார் அந்த படத்தில். என்னோட எல்லா பயத்தையும் தவிடி பொடியாக்குனார். நிச்சயமாக மாமன்னோட முழு வெற்றியும் அவருக்கு சேர்த்து. இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் வர்றதுக்கு முன்னால் என் மேனேஜர் சொன்னார், நம்ம ரெட்ஜன் மேனேஜர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அண்ணன் 7:30 மணிக்கு வந்தால் சரியாக வரும் அப்படின்னு என் மேனேஜர் சொன்னார். எதுக்கு இது சொல்ல வரேன்னு சொல்ல வரேன். அப்போ என் மேனேஜர் அவன்கிட்ட சொல்கிறார், யார் ரெட்ஜன் மேனேஜர் சதீஷ்கிட்ட சொல்கிறார், மாரி செல்வம் சார் டைரக்டர் சார்கிட்ட ரீமெண்ட் பண்ணுங்க என்னமோ சொல்கிறார், தெரில எனக்கு. அதை என் மேனேஜர் என்கிட்ட சொல்கிறான், ஆனால் டைரக்டர் ரிமாண்ட் பண்ணாதான் வருவாராம். நான் சொன்னேன், டைரக்டர் எதுக்குடா ரிமாண்ட் பண்ணணும், கலாட்டா ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு ரிமாண்டுக்கு என்னடான்னு கேட்டேன். ரிமாண்டில் நேர் அப்படின்னா இப்போ ஒரு டைரக்டரை கேட்டேன். அப்படி ரீமண்ட் என்னது அவர்கிட்ட யோசனை கேட்டுக்கன்னு சொன்னான். நான் சொன்னேன், இன்னையோட வேலையை விட்டு போயிரு, நீ உன் சாவகாசமே எனக்கு வேணாம், நான் தன்னால் ஏற்கனவே தமிழே தகராளாக கிடக்கு, என்கிட்ட எதுக்குடா இங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருக்க, இவ்வளோ நாளாக வேலை பார்க்குறது தெரியாதா உனக்கு. அது டேரக்டர் சொன்னேன், என்னை ரிமாண்ட் பண்ணாதான் நீங்கள் வரணுமா அப்படின்னு கேட்டார். தமிழில் இருக்க சோகம் உலகத்திலே இல்லைம்மா. கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா ஐயா.